ஏப்ரல் 23 மற்றும் மே 4 விஜயின் விசில் சப்தம் தான் தமிழகத்தில் கேட்கும் என மதுரை மத்திய தொகுதி தவேக வேட்பாளர் மதார் ஃபத்ருதீன் தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் தவேக வேட்பாளர் மதார் ஃபத்ருதீன் என்ற முஸ்தபா மீனாட்சி பஜார், மணிநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கியதோடு தன்னை வெற்றி பெற செய்ய பாடுபடும் கட்சி நிர்வாகிகளுக்கு என்றும் நன்றியுடன் இருப்பேன் என கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் வாக்களிக்க துணிந்துவிட்டார்கள் என்றும் ஏப்ரல் 23 மற்றும் மே 4 விஜயின் விசில் சப்தம் தான் கேட்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக, அதிமுக, விசிக செய்யாத அளவிற்கு சிறுபான்மையினருக்கு 70 தொகுதிகளை தவேக தலைவர் விஜய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்த அவர், மக்களை சாதி மதத்திற்குள் அடக்க முடியாது என்றார். ஏப்ரல் 23ஆம் தேதி விசில் சின்னத்துக்கு வாக்களிக்கும் போது எங்கள் களம் தமிழகம் முழுக்க விசில் சத்தமாக பறக்கும்னு சொல்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது வரவேற்பு. இன்றைக்கி போகிற மக்களெல்லாம் வந்து தன்னெழுச்சியாக வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே வாங்க, ஒரு மாற்றம் தேவை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அவர் ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய சக்தி தமிழக வெற்றிக் கழக விஜய் அவர்களாக இருக்குது என்று மக்கள் வந்து எண்ணி ஏப்ரல் 23 வாக்களிக்க துணிஞ்சிட்டாங்க. போகிற இடமெல்லாம் எழுச்சியான வரவேற்பாக பார்க்குறேன். நீங்கள் பெண்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், கடந்த முறை வாக்களித்தவர்கள் மத்தியில், பெரியவர்கள் மத்தியில், முதியோர்கள் மத்தியில் மிக எழுச்சியான வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக ஏப்ரல் 23 மே 4 விசில் சத்தமாக விஜய் அவர்கள் ஆட்சியாக மாறும்னு சொல்கிறோம். விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு திமுக செய்யாததை, அதிமுக செய்யாததை, ஏன் பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை செய்யாததை, சிறுபான்மை தலித் மக்களுக்கு 70 இடத்துல வந்து சீட்டு கொடுத்துருக்கார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்.